Thirdly, the Bible is the sword of God. மூன்றாவது வேதம் தேவனுடைய பட்டயமாய் இருக்கின்றது. Sword of God, I like that word. தேவனுடைய வாள். How did Jesus defeat Satan? பிசாசானவனை இயேசு கிறிஸ்து எப்படி முறியடித்தார்? He always came in a very subtle, deceptive, camouflaged manner. தந்திரமான, வஞ்சகமான, போர்வை போர்த்தி ஏமாற்றுகின்ற பாணியில் தான் சோதனைக்காரன் எப்பொழுதுமே வருகின்றான். The devil never comes in black. He comes in black only in the drama. But reality he always comes in white, dazzling white. நாடகங்களிலே நாம் பார்ப்பது போல பிசாசு ஒரு நாளும் கருப்பாக வருவதே கிடையாது. சரியாக சொல்ல வேண்டுமானால் வாழ்க்கையிலே மிக வெண்மையாகத்தான் அவன் நமக்கு தோற்றமளிப்பான். Always comes in white as a minister of righteousness. ஒளியின் தூதனாக அவன் எப்பொழுதுமே வெண்மையாகத்தான் நமக்கு அவன் தோற்றமளிப்பான். How subtly he was trying to cheat Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு வஞ்சகமாக அவன் வீழ்த்த நினைக்கிறான் பாருங்கள். You are hungry. பசியாய் இருக்கின்றாய். 40 days you were fasting. 40 நாள் உபவாசித்து ஜெபித்திருக்கின்றாய். True. உண்மைதான். You are hungry. நீ பசியாய் இருக்கின்றாய். True. உண்மை. You have received the power of God. தேவனுடைய வல்லமையை நீ பெற்றிருக்கின்றாய். 40 days fasting, when you come out you are going to perform great miracles. 40 நாள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வரும் பொழுது அசாத்தியமான காரியங்களை நீ சாதிக்கப் போகின்றாய். Even after 4 days of fasting we will boast so much. 4 நாள் உபவாசம் பண்ணாலே நாம் நெஞ்சம் நிமிர்த்தி தான் நடப்போம். But here 40 days of fasting. ஆனால் இங்கே 40 நாள் உபவாசம். Before you perform a miracle in Jerusalem, எருசலேமிலே ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாகவே try a little bit here. இங்கே ஒரு அற்புதத்தை நீ செய்ய முயற்சித்து பாரேன். Just try it. முயற்சித்து பார். Because what you try here only will be working out there. அறையில் ஆடினால் தானே அம்பலத்தில் ஆட முடியும். That's a wonderful translation. So that is what he was trying to suggest. இப்படித்தான் அவரை ஆசை காட்டவன் விரும்பினான். Very logical, மிக தத்துவ ரீதியாக ஒப்புக்கொள்ளக்கூடியது, very legitimate, மிக மிக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. Jesus said. ஆனால் இயேசுவோ சொன்னார், There is something else there. அங்கே வேறு ஒரு காரியம் இருக்கின்றது. You are questioning my very relationship with my God. ஆண்டவரோடு இருக்கின்றதான என்னுடைய உறவையே நீ கேள்வி கேட்கின்றாய். What I was doing these 40 days, that itself you are questioning. நான் 40 நாட்களாக பிதாவோடு என்ன செய்து கொண்டிருந்தேனோ அந்த அனுபவத்திற்கே இது ஒரு கேள்விக்குறியாய் இருக்கின்றதே. Jesus said it is written. எழுதி இருக்கிறதே என்று அவர் சொன்னார். And secondly, இரண்டாவதாக he gave another temptation. இன்னொரு சோதனை அவன் கொண்டு வருகின்றான். You know what the devil said? பிசாசானவன் என்ன சொன்னான்? The devil is always a Xerox copy. இந்த பிசாசானவன் எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால் நகல் எடுப்பவன். He is never original. He is always a counterfeit. அவன் எப்பொழுதுமே மூலப்பொருள் அல்ல, அவன் ஒரு போலி. You know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Jump from the tower. இந்த உப்பரிகையில் இருந்து தாழ குதியும். Because ஏனென்றால் it is written. எழுதி இருக்கிறதே. He just picked up from what Jesus said. இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே நகல் எடுத்து சொல்லுகின்றான். And that is where some of us stop. இப்படி சொல்லுகின்ற வேளையில் தான் நாமும் கூட பிரமித்து போய் நின்று விடுகின்றோம். It is written. ஆமா, இப்படி தான் எழுதி இருக்கு. But what did Jesus say? ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி மறுபடி சொன்னார்? It is also written. இப்படியும் எழுதி இருக்கிறதே என்று பதில் உரைத்தார். You know the problem with many Christians, either we don't know what is written or we don't know what is also written. என்ன எழுதி இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, இதுவும் எழுதி இருக்கிறதா என்கிற அறிவும் கிடையாது. See, this is the problem with Muslims. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். See, that is how Jesus overcame. இப்படித்தான் பிசாசானவனை ஆண்டவர் மடங்கடித்தார். When the devil quotes, you must be able to counter quote. பிசாசானவன் வேதம் ஓதும் பொழுது நீங்கள் வேதத்தை மீண்டும் அவனுக்கு ஓதுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். So to what extent you should saturate yourself with the scriptures? Do you understand? இப்படி பிசாசானவனுக்கு எதிர்வாள் வீச வேண்டுமேயானால் உங்களுடைய இதயத்தை எந்த அளவுக்கு வசனத்தினால் நிரப்பி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? And when the devil comes to you with the temptation, you cannot be searching Matthew, Mark, Luke, John. You won't be able to find anything anywhere.
பிசாசு ஒரு சோதனையை எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் வந்த பிற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வசனங்களை தேடிக்கொண்டா இருக்க முடியும்? It has to be inside of your heart. உங்களுடைய இதயத்தில் அல்லவா அவைகள் புதைந்திருக்க வேண்டும். Only if it is there in the bowl, it is come in the spoon. சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும். But the problem is that we are not able to fill the reservoir of our heart with God's word. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றதான அருமையான இதயத்தை இந்த திருவசனங்களால் நிரப்ப நாம் தவறுகின்றோம் அல்லவா? So when everything is peaceful and calm, during that time, do lot of homework. You get my word? Do lot of homework to fill and refill, to overflowing your mind and your heart and your spirit, your thinking faculty with the truths of God's word. Saturate yourself with God's word. At the right time, the Holy Spirit will remind you. He can't remind unless it is already there. Do you get my point? Fill yourself, then the Holy Spirit will remind you. The right text appropriately at the right time. நீங்கள் நன்றாக மிக சௌரியமாக வசதியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பயிற்சி என்னவென்றால், உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆவியையும் நினைவுகளையும் எந்த அளவுக்கு வசனத்தால் நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வளரும் பொழுதுதான் நெருக்கடியான காலகட்டங்கள் வரும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு உள்புதைந்து கிடைக்கின்றதான தேவ வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களுக்கு எடுத்து காட்டுவார். Don't just keeping a pocket-sized Bible in your pocket or a purse, or carrying a big leather Bible and keeping it under the pillow. All these things the devil is thorough with. This is nothing worth. உங்களுடைய கையிலோ அல்லது உங்களுடைய பையிலோ ஒரு வேதத்தை எடுத்து செல்வதையோ அல்லது தலையிணைக்கு கீழே ஒரு பெரிய வேதத்தை வைத்துக் கொள்வதையோ உங்களுடைய பழக்கமாக்கிக் கொள்வதிலே எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் சாத்தானுக்கு அத்துப்படியான ஒரு காரியம். But the Bible says, வேதம் சொல்லுகிறது என்ன? I have hidden your word in my heart that I might not sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் புதைத்து வைத்தேன் என்று வேதம் சொல்கிறது. That's what this memorizing does. இந்த மனனம் செய்கின்றது என்கிறதான அபியாசம் இருக்கிறதே அதனுடைய மேன்மை இதுதான். I see some old people sitting here. Brother, you should have preached this sermon to us 25 years ago. இங்கே இருக்கின்றதான சில வயதானவர்கள் உங்களுக்குள் பேசுகிறதை என்னால் உணர முடிகின்றது. சகோதரனே, 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பிரசங்கத்தை இங்கு வந்து நீங்கள் செய்திருக்க கூடாதோ? Now we are not able to remember anything. We are too old. இப்பொழுது வயசாகி போச்சு, ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. But I tell you, memory power is more for old people than young people. ஆனால் அருமையானவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். இந்த நினைவாற்றல் என்பது இளைஞர்களை விட முதியோருக்குத்தான் உண்மையில் அதிகம். Young people fight with each other in the evening, next morning they embrace each other. முந்தின நாள் மாலையில இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், அடுத்த நாள் காலையிலே கைகோர்த்துக் கொண்டு ஹாய் என்று சென்று விடுவார்கள். Old people, we will never forget. Our memory power is so sharp. ஆனா இந்த வயசானவங்க சண்டை பாருங்க, காலமா மறக்கவே மறக்காது. நமக்கு இருக்கிற ஞாபக சக்தி இருக்கிறே ரொம்ப அசாத்தியம். Any number of apology and any number of asking forgiveness, but that fellow said that. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் எத்தனை முறை பணிந்து வந்தாலும் கூட என்ன இருந்தாலும் அப்படி அவன் சொன்னதை மறக்க முடியுமா? I didn't study psychology, but my observation is memory power becomes sharper when you get older. மனோதத்துவயியல் நான் படித்ததில்லை, ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன், வயசாக வயசாக இந்த நினைவாற்றல் கூட கூர்மையாய் கொண்டு வருகிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். If you are 70 years old, start memorizing the scriptures now. ஆகவே நீங்கள் 70 வயதான தாத்தாவாக இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது முதல் கொண்டுதானே வசனத்தை மனப்பாடம் செய்ய துவங்கி விடுங்கள். Why should you call yourself 70 years old tata? 70 years young. You start memorizing. 70 வயது வயதானவர்கள் என்று சொல்வதை விட 70 வயது இளைஞர்கள் என்று சொல்வது பொருத்தம் தானே. When the word of God abides in us, it becomes easy for us to overcome the enemy. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு உள்ளே வாசம் பண்ணும் பொழுது எதிரியை நாம் மேற்கொள்வது மிக சுலபம். There are certain sins which like a parasite are habitually following us. நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டுண்ணிகள் போல சில பாவங்கள் விடாமல் நம்மை ஒட்டிக்கொள்ளும். It needs a sharp instrument to sever our relationship with it. இப்படிப்பட்டதான பாவங்களை நம்மிடத்திலிருந்து வேறு அறுக்கும்படியாக
கூர்மையான ஆயுதம் ஒன்று அவசியம். And that is the word of God. Jesus said, you shall know the truth, and the truth shall make you free. அதற்குத்தான் பதிலாக திருவார்த்தை சொல்லுகின்றது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். It's aware that relationship, that sinful relationship, that defiling relationship, so you can go without any distraction in the course set for you. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றதான ஓட்ட பாதையிலே நீங்கள் பிழையின்றி ஓடவும், தேவையற்ற உறவுகளை வெட்டிவிட்டு ஓடவும் இந்த கூர்மையான ஆயுதமாகிய திருவார்த்தை உதவியாக இருக்கின்றது. But this sword you can't just take suddenly and wield against the enemy. You should have a regular exercise as to how to use the sword. We call it sword drill. ஆனால் இந்த வாளை நீங்கள் நினைத்த பொழுது நினைத்தபடி எடுத்து பழக்குவிப்பது என்பது முடிந்த காரியம் அல்ல. இதனை உபயோகிப்பதற்கு கிரமமான ஒரு பயிற்சி தேவை. Only then you can wield it against Satan. அப்பொழுது மாத்திரமே எதிரிக்கு எதிராக நீங்கள் இந்த வாளை பிரயோகிக்க முடியும். Then you can say, when the enemy comes in like a flood, the Spirit of the Lord raises a standard against him. அப்பொழுது மாத்திரமே நீங்கள் சொல்ல முடியும், சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். And that banner is nothing but the word of God. அந்த கொடி என்று சொல்லப்படுகின்றதே அது வேறு ஒன்றுமல்ல, அது இந்த வசனம் தான். Fourthly, நான்காவதாக, the word of God of the Bible is the unshakable foundation. இந்த திருவசனம் அசைக்க முடியாத அஸ்திவாரம். Unshakable, sure and solid foundation. நிலையான, உறுதியான, அசைக்க முடியாத அடித்தளம் தான் வேதம். We are living in an age of uncertainty. நிலையில்லாத ஒரு யுகத்திலே நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are living in times of instability. உறுதியற்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Everything is uncertain today. எல்லாம் அசைகின்றதாகவே காணப்படுகின்றது. But the Bible is the rock of all ages. ஆனால் வேதம் மாத்திரமே பிளவுண்ட மலையாக It காணப்படுகிறது. always stands sure against all the storms and floods. எல்லாவித இன்னல்களுக்கும் புயல்களுக்கும் ஈடு கொடுத்து நிற்கின்றதான நித்திய கன்மலை பரிசுத்த வேதமே. Anything else is sinking sand. எந்த ஒரு காரியமும் அமிழ்ந்து போகின்றதான மணல்தான். Jesus gave a big sermon in Matthew 5, Matthew 6 and Matthew 7. மத்தேயு 5, 6, 7 அத்தியாயங்களிலே ஒரு நீண்ட மலை சொற்பொழிவை இயேசு கிறிஸ்து நிகழ்த்துகின்றார். Towards the end, you know, the conclusion is very appealing. இந்த சொற்பொழிவினுடைய முடிவுரையை நாம் பார்க்கும் பொழுது மிக வசீகரமாய் இருக்கின்றது. He spoke about two men, one a wise man and another a foolish man. ஒரு ஞானமுள்ள மனிதனையும் புத்தியீனமான ஒரு மனிதனையும் ஆண்டவர் அங்கே எடுத்து காட்டி பேசினார். One who had founded on solid rock and the other who built only on sinking sand. கண்மலையின் மேல் அஸ்திவாரமிட்ட ஒரு மனிதன், மணலின் மேல் அஸ்திவாரமிட்ட மற்றொரு மனிதன். Floods came, rainwater dashed, there was a mighty stormy wind. One stood firm, the other collapsed to the floor. மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, காற்று மோதியது. இவற்றின் மத்தியிலே ஒன்று நிமிர்ந்து நின்றது, மற்றொன்று அமிழ்ந்து போனது. Dear Christians, where is your foundation? அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களுடைய அஸ்திவாரம் எங்கே? What is sand? மணல் என்பது என்ன? What is the sinking sand? வெறும் மணல் என்பது என்ன? Traditions பாரம்பரியங்கள் தான். which are not founded on God's word are sinking sand. வேதத்தின் அடிப்படை இல்லாது காணப்படுகின்ற பாரம்பரியங்கள் வெறும் மணல் தான். In the days of Jesus, people had so many traditions which were anti-scriptural. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தானே வேத எழுத்துகளுக்கு புறம்பான பல பாரம்பரியங்கள் காணப்பட்டன. Why was Jesus crucified? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? Do you know why in history Jesus was crucified? வரலாற்று ரீதியாக நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஏன் என்று உணர முடியுமா? Because he relentlessly, mercilessly, but constructively opposed all traditions which were anti-biblical. வேதத்திற்கு புறம்பாய் காணப்பட்டதான பல்வேறு மார்க்க சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் ஆண்டவர் வன்மையாக எதிர்த்த காரணத்தினாலேயே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். What is this church? இந்த திருச்சபை என்பது என்ன? What is this church building? இந்த சபை கட்டிடம் என்பது என்ன? It is Arcot Lutheran Church.
இது ஆற்காடு லுத்தரன் சபை. Why do we call it Lutheran Church? லுத்தரன் சபை என்று நாம் ஏன் அழைக்கின்றோம்? This is after the tradition of Luther. இந்த லுத்தருடைய பாரம்பரியங்களின் பின்தோன்றலாய் உருவானது இது. Okay, we all belong to so many other churches as well. நாம் இப்படியாக பல்வேறு திருச்சபை பின்னணியில் இருந்து வந்திருக்கின்றோம். And what are we called? நாம் எப்படி We அழைக்கப்படுகின்றோம்? are called Protestants. நாம் சீர்திருத்தவாதிகள் என்று பெயர் பெற்றுள்ளோம். What does it mean? இதனுடைய பொருள் என்ன? We protest. நாம் போராடுகின்றோம். We protest. எதிர்த்து நிற்கிறோம். எதிர்த்து நிற்கின்றோம். We protest. நாம் சீர்திருத்தத்திற்காக எதிர்த்து நிற்கின்றோம். What do we protest? நாம் எதற்காக எதிர்த்து நிற்கின்றோம்? Anything that is not biblical, we protest. வேதத்திற்கு முரணான எந்த ஒரு காரியத்தையும் எதிர்க்கின்றோம். I would ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். What do you protest today? நீங்கள் இன்று எதிர்க்கின்றதான காரியம் என்ன? What do you protest today? நீங்கள் எதிர்த்து நிற்கின்றதான காரியம் இன்றைக்கு You என்ன? call yourself Lutheran. நீங்கள் லுத்தரன் திருச்சபையினர் என்று சொல்கிறீர்களே, What do you protest நீங்கள் today? என்ன காரியத்திற்காக எதிர்த்து You நிற்கின்றீர்கள்? call yourself Pentecostal. நீங்கள் பெந்தேகோஸ்தே சபையினர் என்று You சொல்கிறீர்களே, call yourself Methodist. நீங்கள் மெத்தடி சபையினர் என்று You சொல்கிறீர்களே, call yourself Brethren. நீங்கள் சகோதர சபை என்று சொல்லுகின்றீர்களே, Okay, you call yourself whatever denomination you like. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். But are you a Protestant? நீங்கள் உண்மையில் எதிர்த்து If you நிற்கின்றவர்களா? are a Protestant, நீங்கள் எதிர்த்து நிற்கின்றவர்களா இருப்பது you will உண்மையானால் protest anything that is not biblical. நீங்கள் வேதத்திற்கு புறம்பானவைகளை எதிர்க்காவிட்டால் நீங்கள் உண்மையான சீர்திருத்தவாதிகள் அல்ல. But you know what are we today? நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று உண்மையில் தெரியுமா? We are not Protestants, we are simply non-Catholics. எதிர்த்து இருக்கின்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சீர்திருத்தவாதிகளாய் நாம் அல்ல, நாம் வெறுமனே ரோமன் கத்தோலிக்கர் அல்லாதவர்கள். அவ்வளவுதான். Juiceless non-Catholics. சத்தற்ற ரோமன் கத்தோலிக்கர் அல்லாதவர் தான் நாம். That's all. That is our badge. இதுதான் நம்முடைய கொடி. We don't oppose anything. நாம் எதையுமே எதிர்ப்பதில்லையே. Anything we accept. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றோம். We never verify whether it is biblical or not. வேதத்தின்படி இது சரியா தவறா என்று உரசி பார்ப்பதே இல்லையே. We need another Luther. நமக்கு தேவை இன்னொரு லூத்தர். Maybe every time you read the word of God, if there is something that comes within you, but this is not what we see today. This is not what we hear today. This is not what we observe today. Oh God, send a revival to take us back to the biblical pattern. வேதத்தை வாசிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் வசனத்தின்படி இன்றைக்கு திருச்சபையில் காரியங்கள் இல்லையே, வசனம் சொல்லுகின்றபடி இன்றைக்கு காரியங்கள் நடைபெறவில்லையே, வசனத்தில் உள்ள காரியங்கள் இன்றைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றதே என்கிறதான ஒரு குத்துதல் உங்களுடைய இதயத்திலே வர வேண்டும். அப்படி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஒரு சீர்திருத்தத்தை சபையிலே தாரும் என்று சொல்லி நாம் கதறி அழ வேண்டும். Every church needs a reformation. ஒவ்வொரு திருச்சபையும் நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சிக்குள் கடந்து வந்தே ஆக வேண்டும். There must be reformation for Lutheran Church. லுத்தரன் திருச்சபைக்கு கூட இன்னொரு மறுமலர்ச்சி தேவை. We need reformation for all non-Lutheran churches also. லுத்தரன் திருச்சபை அல்லாத மற்ற திருச்சபைகள் அனைத்துக்கும் கூட கட்டாயமாக ஒரு மறுமலர்ச்சி தேவை. What the Bible says is more important than what the church believes. திருச்சபை நம்புகின்ற காரியத்தை விட திருவசனம் சொல்லுகின்ற உண்மைதான் முக்கியம். In the beginning was not the church. In the beginning was the word. ஆதியிலே சபை இல்லை, ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. The Bible does not get its authority from the church. The church gets its authority from the Bible. Get it? சபையில் என்று வசனம் அதிகாரத்தை பெறவில்லை, வசனத்தில் இருந்துதான் சபை அதிகாரத்தை பெறுகிறது. You believe that? நீங்கள் நம்புகிறீர்களா? Lift up your hand and say amen. ஆமென் என்று சொல்லுங்கள். I know what I'm talking about and I know what you understand. நான் என்ன பேசுகிறேன் என்றும் நீங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறீர்கள் என்றும் நான் உணர்ந்திருக்கின்றேன். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. Heaven and earth shall pass away, விண்ணும் மண்ணும் கடந்து போகலாம், but the word of the Lord shall never, even a dot of it, a jot of it will not. தேவனுடைய வார்த்தையின் ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ நிச்சயமாக ஒளிந்து போகாது. Beware of novel doctrines which flood our land. நம்முடைய தேசத்திலே அங்கும் இங்கும் பரவி வருகின்றதான நூதன உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Tamil Nadu has to be extra careful because there are simply too many novel doctrines in Tamil Nadu than all other states of India. இந்தியாவில் உள்ளதான பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களாகிய நாம் கூடுதல் கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தமிழ் மண்ணிலிருந்து நூதனமான பல உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கின்றது. Too many doctrines
which are not biblical are emanating, mushrooming from the Tamil soil. வேதத்திற்கு புறம்பான முரண்பட்டதான நூதன உபதேசங்கள் பல அங்கும் இங்கும் காளான்களைப் போல தமிழ் மண்ணிலே முளைத்துக் கொண்டிருக்கின்றன. Unless you study the word of God, you saturate yourself with the word of God and get stuck to the word of God, you are not going to stand against anything that is against the word of God. வேத வசனத்தை வாசித்தால் ஒழிய, இந்த வேத வசனத்தை இருதயத்தில் நிரப்பினால் ஒழிய, இந்த வேத வசனத்திலே நிலைத்து நின்றால் ஒழிய, எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் நிமிர்ந்து எதிர்த்து நிற்க போவதே இல்லை. The only unshakable foundation, அசைக்க முடியாத ஒரே ஒரு அஸ்திவாரம், that cannot be shaken, that will remain, because everything that can be shaken will be shaken, is the word of God. அசைக்க கூடியவைகள் எல்லாம் அசைந்து போகின்ற நிலையிலே அசைக்க முடியாத ஒரே அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒன்று தேவனுடைய திரு வார்த்தை மட்டுமே. Give yourself to the study and to the practice of God's word. There is going to be a big flood. There is going to be a big storm. If your willing hands to stand firm and erect, this is the only way. வேத வசனத்தை தியானிப்பதற்கும் வேத வசனத்தை உட்கொள்வதற்கும் போதுமான அளவு நேரம் கொடுங்கள். மழை அடித்தாலும் புயல் வீசினாலும் உங்களுடைய அஸ்திவாரம் ஒரு போரும் அசையாது. Fifthly, ஐந்தாவதாக, the Bible, the word of God, is the textbook of prayer. வேதம் ஜெப பாட புத்தகமாய் இருக்கிறது. If you want to know how to pray, you need to read the word. There is no other way. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிய வேதத்தை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். That's the textbook. இதுதான் பாட புத்தகம். When King Josiah restored or found out the book of God in the house of God, தேவனுடைய வீட்டிலே தொலைந்து போனதான தேவனுடைய புத்தகத்தை தேடி எடுத்து அதனை நிலைப்படுத்திய பொழுது what he did? யோசியா ராஜா என்ன செய்தான் தெரியுமா? Hey, come on! Now we have got the word of God. We know how to worship God. And he called all the people, and the worship was reconstructed or reformed according to the pattern that has been revealed in the Holy Writ. தேவனுடைய வார்த்தையிலே எப்படி எழுதப்பட்டிருந்ததோ அந்த பாணியிலே மக்கள் அனைவரையும் அறைகூவி அழைத்து வாருங்கள் கர்த்தரை நாம் தொழுவோம் என்று அங்கே வார்த்தையின்படியே ஆண்டவரை ஆராதிக்க அவன் வழிவகுத்தான். They celebrated Passover. அங்கே பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? There was never ever a Passover like the one that was observed following the restoration and the ministry of King Josiah. மன்னன் யோசியாவின் காலத்திலே அனுசரிக்கப்பட்டதான அந்த பஸ்காவை போல வேறு எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட பஸ்கா அனுசரிக்கப்படவில்லை. Why? ஏன்? Because it was now reformed according to the word of God. ஏனென்றால் மறுமலர்ச்சியாக மறு விதத்திலே அது மாற்றியமைக்கப்பட்டு வசனத்தின் பாணியிலே நடத்தப்பட்டது. Prayer must be according to the will of God. ஜெபம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்து அமைய வேண்டும். What is the will of God? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? The word of God is the will of God. தேவனுடைய வசனம் தான் தேவனுடைய சித்தம். The more you fill yourself with the scriptures, the more you will understand the mind of God. The more you understand the mind of God, the better you will be tuned to the Spirit of God. The better you are tuned to the Spirit of God, the deeper you will go into the things of God, and what you ask will be according to the will and purpose of God. God will grant it to you. எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்தை தியானிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு தேவனுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட முடியும். எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகின்றீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். You see, this is how we go step by step into the deep things of God. இப்படித்தான் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக அடியடியாய் நாம் மேலிருந்து செல்கின்றோம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, he who despises the law of God, தேவனுடைய சட்டத்தை தள்ளுகின்றவன், his prayer is an abomination to me. அவனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கின்றது. He who would not listen to the law of God, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபம், it is abomination to him. அருவருப்பானது. God doesn't like it. ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. If possible, you verbalize the very writ
of this holy Bible. இந்த வேத வசனத்தினுடைய வார்த்தைகளை அப்படியே நீங்கள் சொல்லுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். Hey Peter, do you think that if I pray now, my Father will not send thousands of troops and battalions of angels to deliver me? பேதுருவே, இப்பொழுது நான் என்னுடைய பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வேனேயானால் 1000-10,000 தூதர்களை உடனடியாக அனுப்புவதற்கு அவரால் இயலாதோ? I will not pray. நான் அப்படி ஜெபிக்க மாட்டேன். Why? If I pray like that, how will the word of God be fulfilled? அப்படி நான் ஜெபிப்பேனேயானால் வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? See, prayer must be controlled by the word of God. இந்த ஜெபமானது வேத வசனங்களால் அங்கே கட்டுப்படுத்தப்பட It வேண்டும். should be conditioned by the word of God. தேவனுடைய வசனத்தால் அவைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். Only then you will find it gets straight hit and then gets back the answer. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த ஜெபம் நேரடியாக தேவனிடத்தில் சென்று நேரடியான பதில்களை திருப்பி கொண்டு வரும். Daniel had a big scroll in his hand. தானியேல் ஒரு மிகப்பெரிய சுருளை தன் கையிலே வைத்திருந்தார். That was the prophecy of Jeremiah. அந்த சுருள் எரேமியா தீர்க்கனுடைய நூல். He studied it very carefully and closely. அந்த தீர்க்க தரிசனங்களை தானியேல் மிக நுணுக்கமாக வாசித்து கவனித்தார். And he found out when will the captivity be and when there will be a return. அந்த சிறையிருப்பு எப்பொழுது துவங்கும் எப்பொழுது முடியும் என்று அவன் தீர்க்கமாக உணர்ந்து கொண்டான். And he prayed according to what was written in Jeremiah. அந்த எரேமியாவில் எழுதப்பட்ட வார்த்தைகளின்படியே அவன் ஜெபித்தான். So the very first day his prayer was heard. முதல் தடவை தானே அவனுடைய ஜெபத்திற்கு உடனடி பதில் வந்தது. But on the way there was some problem, but the prayer was reached. It reached heaven the very same instant. அந்த பதில் வருவதற்கான வழியிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஜெபமோ உடனடியாக தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டிவிட்டது. There is so much of all-night prayer and special prayer programs in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் முழு இரவு ஜெபங்கள், விசேஷ ஜெப கூட்டங்கள் என்று ஏராளம் நிகழ்ச்சிகள். But as much as we have prayer programs, follow me, we don't have Bible study programs. எந்த அளவுக்கு ஜெப கூட்டங்கள், ஜெப நிகழ்ச்சிகள் நமக்கு உண்டோ அந்த அளவுக்கு வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. That is why Christians don't become strong in prayer. They depend on a preacher for prayer. இப்படி வேத வசன அஸ்திவாரம் இல்லாத காரணத்தினால்தான் ஜெபத்திலே நம்முடைய மக்கள் அவ்வளவு உறுதியாக இல்லை. இன்னொரு பிரசங்கியார் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். You see, that is the problem. இதுதான் பிரச்சனை. Because if you don't study the Bible properly, if you don't fill yourself with the scriptures, you will not become strong, mighty in prayer. நீங்கள் வேதத்தை தியானிக்காவிட்டால், நீங்கள் வேத வசனங்களால் உங்களை நிரப்பாவிட்டால் நிச்சயமாக ஜெப வாழ்விலே உங்களால் உறுதியாய் நிலைத்து நிற்க முடியாது. Studyless prayer is dangerous. தியானம் இல்லாத ஜெபம் ஆபத்தானது. Prayer, talking to God. Bible, God talking to us. ஜெபம் என்பது தேவனிடத்தில் நாம் பேசுவது. வேத தியானித்தல் என்பது தேவன் நம்முடன் பேசுவது. Let your words be few, go to hear than to speak. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவருக்கு முன்னதாக சொற்பமாக இருக்கட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை திறந்து வையுங்கள். Be fit to hear and slow to speak. கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள். Do you understand? நீங்கள் அதை விளங்கிக் See, கொண்டீர்களா? that is why I am saying that the preparation for a proper prayer, a powerful prayer, is filling ourselves with the word of God. ஆகையால் தான் நான் சொல்லுகின்றேன், ஜெபத்திற்கு சரியான ஆயத்தம் எங்கே துவங்குகிறது என்றால் திருவசனத்தால் இதயத்தை நிரப்புவதில். Sixthly and lastly, ஆறாவதும் கடைசியுமான உண்மை, what is this word of God? இந்த வேத வசனம் என்பதுதான் என்ன? What is this Bible? வேதம் என்பது என்ன? It is the plumber's, it's a builder's plumb line. இது கட்டிட நிபுணரின் தூக்கு நூல். Builder's plumb line. கட்டிட நிபுணரின் தூக்கு நூல். You know, I'm a building engineer. நான் ஒரு கட்டிட பொறியாளர். I like plumb line more than anything else. என்னுடைய வாழ்க்கையிலே மற்ற எல்லாவற்றையும் விட இந்த தூக்கு நூல் தான் எனக்கு பிடித்தமான ஒன்று. Anything will tell a lie. எது வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம். You know this scale. அளவுகோல். Sometimes this 12 inches is not 12 inches. 12 அங்குலம் என்பது சில நேரத்தில் கூட குறைச்சு காட்டும். You know, it's always there. It all depends upon the manufacturer. அங்கே உற்பத்தியாளருடைய
பொருளை பொறுத்து அங்கும் இங்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். Minutely, a little bit here and there. அங்கும் இங்குமாக சில வேறுபாடுகள் காணப்படத்தான் செய்யும். But the plumb line, ஆனால் தூக்கு நூலோ it never tells any lie. எப்பொழுதும் பொய்யே சொல்லாது. Never tells any lie. ஒருபோதும் அது பொய் உரைக்காது. You hang it, it will show the perfect verticality or the perpendicularity. It will perfectly show. தூக்கு நூலை பிடித்த மாத்திரத்தில் தானே சரியான செங்குத்து உயரத்தையும் அருமையான நேர்கோட்டையும் அது அழகாக வரைந்து கொடுக்கும். No mason, no builder has got any gainsaying after the plumb road, the plumb line has said something. That's it. தூக்கு நூல் சொன்ன பிற்பாடு அதற்கு மேலாக எந்த கொத்தனாரும் அல்லது எந்த கட்டிட நிபுணரும் மேல் பேச்சுக்கு வேலையே இல்லை. The Bible says, the eyes of the Lord behold the plumb line in the hands of Zerubbabel with delight. செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை பார்த்து ஆண்டவருடைய முகம் மலர்கின்றது என்று வசனம் சொல்கின்றது. கண்கள் சந்தோஷப்படுகின்றன. The eyes of the Lord rejoice because it is a plumb line in the hands of Zerubbabel. செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை பார்த்த மாத்திரத்திலே தேவனுடைய இருதயத்திலே கண்களிலே மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். Who was Zerubbabel? செருபாபேல் யார்? He was the servant of God. தேவனுடைய ஊழியன். He was a minister of Jehovah. யெகோவாவுடைய ஊழியக்காரன். He was doing the work of God. தேவனுடைய பணியை செய்து கொண்டிருந்தவன். But what did he have in his hand? அவனுடைய கையிலே இருந்தது என்ன? He had a plumb line. தூக்கு நூல். Today, praise God, we have got so many ministries all over India, all over South India, all over Tamil Nadu. இந்தியா முழுவதிலும் தென்னிந்தியா முழுவதிலும் தமிழகம் முழுவதிலும் நிரம்பி வழிகின்றதான எண்ணிறந்த ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். Praise God for that. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். But I have a question. ஆனால் எனக்கு மனதிலே ஒரு கேள்வி உண்டு. Where is the Bible pattern? இந்த வேத மாதிரி எங்கே? Where is the Bible pattern? வேத பாணி எங்கே? Noah built the ark not according to his genius, but according to what God told. தன்னுடைய திறமையின்படி அல்ல, தேவன் தனக்கு காட்டினபடியே நோவா பேழையை கட்டினான். Moses built the tabernacle not according to what he had learned in Pharaoh's palace, but according to the pattern God showed him. பார்வோனின் அரண்மனையிலே தான் பெற்றுக்கொண்டதான விவேகத்தினாலே அல்ல, தேவன் தனக்கு காண்பித்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே வடிவமைத்தான். No athlete will be crowned or awarded the medal unless he or she keeps the rules on the track. ஓட்டப்பந்தய வீரன் எவனும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படாவிட்டால் நிச்சயமாக முடிசூட்டப்படவே முடியாது. The Bible and only the Bible is God's blueprint, underline the word, God's blueprint for building of his kingdom. விண்ணரசை கட்டி எழுப்புவதற்கு தேவன் தந்துள்ள வரைபடம் வேதம் வேதம் மட்டுமே. Anything might be tested on the anvil of the scriptures to know whether it is right or false. சரியா தவறா என்று வேதத்தின் வெளிச்சத்தில்தான் எந்த ஒரு காரியமும் தீர ஆராய்ந்து பகுக்கப்பட வேண்டும். Not what we build, follow me, not what we build, but how we build it, that matters on the last day. என்ன கட்டுகின்றோம் என்பது முக்கியம் அல்ல. நன்றாக கவனியுங்கள். என்ன கட்டுகின்றோம் என்பது அல்ல, எப்படி கட்டுகின்றோம் என்பதுதான் முக்கியம். The fire shall test not the size of each man's work, but the thought of each man's work. ஒவ்வொரு மனிதனுடைய வேலையின் அளவை அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வேலையின் தரத்தை அக்கினி பரிசோதிக்கும். That fire is nothing but the fire of God's word. அந்த அக்கினி தேவனுடைய வசனம் அன்றி வேறல்ல. Each man's work will be tested. ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையும் பரிசோதிக்கப்படும். So many things are reported in the spiritual world today, but they are not finding a place in the Bible. அநேக காரியங்கள் ஆவிக்குரிய வட்டாரங்களிலே இன்றைக்கு ஓங்கி அடித்து பேசப்படுகின்றன, ஆனால் அவற்றில் பல வேதத்திலே காணப்படவில்லை. So many experiences are claimed to be from God, but they don't have a scriptural sanction.
வேத தேவனிடத்திலிருந்து நான் பெற்ற வெளிப்பாடுகள் என்று அநேக காரியங்கள் பிரசங்க பீடங்களிலே முழங்குகின்றன. ஆனால் அவைகளிலே பல காரியங்கள் வேதத்திற்கு புறம்பானவைகளே. Don't go beyond the Bible. வேதத்திற்கு அப்பாலே போகாதிருங்கள். Don't remove the landmark set by the ancients. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதிருங்கள். If you remove the hedges, cobras and snakes will bite you. இந்த எல்லைக்குறிகளை மாற்றுவீர்களே ஆனால் விரியனும் கட்டு விரியனும் உங்களை தீண்டும். Beware. ஜாக்கிரதை. Keep yourself within the biblical boundaries. வேதத்தின் எல்லை கோட்டுக்கு உள்ளே இருக்கும்படியாய் எச்சரிக்கையாயிருங்கள். Anything you do, எது செய்தாலும், any ministry you do, என்ன ஊழியம் செய்தாலும், any experience you claim, எந்த அனுபவத்தை சொந்தம் பாராட்டினாலும், it should be within the Bible. எல்லாம் வேதத்தின் வரையறைக்குள் இருக்க வேண்டும். If it is not found within the Bible, வேதத்தின் எல்லைக்குள் அது இல்லை என்றால், don't say it is wrong, அது தவறு என்று சொல்லாதிருங்கள். but simply say I don't want it. அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லுங்கள். You get my point? புரிந்து கொண்டீர்களா? You don't need to say it is wrong. அது தவறு தவறு என்று குற்றப்படுத்த வேண்டாம். You simply say no thanks, I don't want it. அது வேண்டாம், வேதம் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். This book is enough for me. இந்த நூல் எனக்கு போதும். What is inside this, that is enough for me. இந்த வேதத்திற்கு உள் இருப்பது எனக்கு போதுமானது. Nothing plus or minus the Bible. வேதத்திற்கு கூட்டியும் ஒன்றும் வேண்டாம், வேதத்திலிருந்து குறைத்தும் எதுவும் வேண்டாம். Because the word of God is eternally established. வேதம் நிலை மாறாத சத்தியமாக நித்தியமாய் அமைக்கப்பட்டுள்ளது. God has magnified his word above all his name. தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். All of you stand up with your Bible on your right hand and lift it up for the glory of God. உங்களுடைய வலது கரத்திலே வேதத்தை உயர்த்தி பிடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட யாவரும் எழுந்து நில்லுங்கள் பார்க்கலாம். Everybody lift up your hands straight. வேதத்தை உயர நேராக உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். We are great because of this great book. இந்த மகத்தான புத்தகத்தினாலே நாம் எல்லாரும் மகான்களாய் இருக்கின்றோம். Moses said there is no nation greater than you because no one has received the word of God like you. தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட உங்களைப் போல விசேஷித்த மக்கள் இனம் உலகத்திலே வேறு யாரும் இல்லை என்று மோசே சொன்னார். You are not holding a book of white paper and black print, but you are holding the word of the living God in your right hand. ஏதோ வெள்ளை பக்கங்களிலே கருப்பெழுத்துக்களால் அச்சடிக்கப்பட்ட ஒரு வெறும் புத்தகத்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை உங்களுடைய கைகளிலே பிடித்திருக்கின்றீர்கள். வேத புத்தகம், வேத புத்தகம், That's the book for me. எனக்கு ஏற்ற புத்தகம். I stand alone on the word of God. நான் நிற்கும் தேவ வாக்குத்தானே வேத புத்தகம். Oh God, we thank you this evening for your blessed word. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமான அருள் வாக்குகளுக்காக இந்த மாலை நேரத்திலே உமக்கு நன்றி Thank you, சொல்லுகிறோம். Lord, your word is our daily bread. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய அன்றாட ஆகாரமாய் இருப்பதற்காக உம்மை Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, it is the highway of holiness. ஆண்டவரே, இந்த வேதம் பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலையாய் இருப்பதற்காக உம்மை Thank you, Lord, it ஸ்தோத்திரிக்கிறோம். is the sword of the Spirit. ஆண்டவரே, ஆவியின் பட்டயமாய் இது விளங்குவதற்காக உம்மை Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, it is the unshakable foundation. ஆண்டவரே, அசைக்க முடியாத நித்திய அஸ்திவாரமாய் இந்த வசனம் இருப்பதற்காக உம்மை Thank you, Lord, ஸ்தோத்திரிக்கிறோம். your divinity is a textbook on prayer. ஆண்டவரே, ஜெபத்தின் பாட புத்தகமாக இந்த வசனத்தை நீ தந்திருப்பதற்காக உம்மை Thank ஸ்தோத்திரிக்கிறோம். you, Lord, it is a billiards plumb line in our ஆண்டவரே, hand. கட்டிடம் கட்டுபவரின் தூக்கலாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Everybody say hallelujah. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். Through Jesus Christ our Lord, we offer this prayer. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Keep standing for benediction. நாம் நின்ற நிலையிலே இறை ஆசிக்காக காத்திருப்போம். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள், விசுவாச குடும்பங்கள்
அனைத்து திருச்சபைகள் எல்லாரோடு கூட இருப்பதாக ஆமென்.